அன்னைக்கு இளைய சமுதாயம் கெட்டு போகாம இருந்தது. இன்னைக்கு போறது பூரா ஆபாசம். நடுவர் அவர்களே, அது அந்த டிவி போட்டா அந்த ராத்திரி 8:30 மணிக்கு ஒருத்தி வர்றான், ஏய் நான் போலீஸ் கூப்பிடுவேன், ஏய் நான் போலீஸ் கூப்பிடுவேன். எதுல? ஜி தமிழ்ல. அப்படி சொல்லி ஊர்வரம் கூப்பிட்டு விட்டுறான். சொல்வதெல்லாம் உண்மையில எல்லாம் இந்த நம்ம குடும்பத்தை பஞ்சாயத்து பண்றதுக்கு அவாருங்க. அவன் ஏய் நீ தப்பு பண்ணியா, நீ தப்பு பண்ணி இருக்கிற. அவன் நான் பண்ணல, நீ தப்பு பண்ணி இருக்கிற, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் வச்சிருக்கிற? நடுவர் அவர்களே, நம்மளுடைய பிரைவசி, என்னுடைய உரிமையை இன்னைக்கு தத்து கொடுத்துட்டு தவிச்சிட்டு நிற்கிறோமுங்க. அந்த காலத்தில் ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, சுதந்திர போராட்டத்துக்கும் சரி, மொழிக்கும் சரி, கரண்டுக்கும் சரி, உணர்வுகளோடு போராடிய எங்க தலைமுறைங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தவிர வேறு எந்த போராட்டத்துக்கு நீங்க ஒன்று கூடி இருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். முடிச்சுதா? முடியாதுங்க. காரணம் என்னன்னா உங்ககிட்ட ஒத்துமை இல்லை, பவுத்தெரியில. நல்லா பாருங்க, ஜப்பான்கார ஒரு பொருளை புதுசா கண்டுபிடிக்கலன்னா தூக்கம் வராது அவனுக்கு. சைனாக்கார வியாபாரம் பண்ணலன்னா அவனுக்கு தூக்கம் வராது. இங்கிலாந்துக்காரனுக்கு ஒயின் கொடுக்கலன்னா அவனுக்கு தூக்கம் வராது. அமெரிக்காக்காரனுக்கு ஸ்காட்ச் அடிக்கலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. ஆஸ்திரேலியாக்காரனுக்கு பணம் சம்பாதிக்கலைன்னா தூக்கம் வராது. ஆனால் நம்ம தமிழங்கூடத்துக்கு தாய பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தாவே தூக்கம் வர்றதில்லை.